ட்ரெண்டிங் டேஸ்டி ரெசிபி. இன்றைக்கி பட்டாணி வச்சு சூப்பராக ஒரு மசாலா குழம்பு தான் செய்ய போகிறோம். சப்பாத்தி பூரிக்கு சைட் டிஷ்ஷாகவும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பாட்டுக்கு மெயின் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டாணி ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச பட்டாணியை ஆட் பண்ணிவிட்டு 5 கப் வாட்டர் சேர்த்துருக்கேன். இப்போ இதை விசில் போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். 4 விசில் வரணும். மிக்ஸி ஜாரில் 6 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணிடலாம். 11 பல் பூண்டு, 2 தக்காளி, கரம் மசாலா ஆட் பண்ணிடுறேன். ஜாதி பத்திரி, பட்டை 3, கிராம்பு 5, சோம்பு 1 ஸ்பூன், இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக விழுது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிடுறேன். புதினா, இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பட்டாணி மசாலாவுக்கு விழுது ரெடி ஆயிடுச்சு. வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில் ஆட் பண்ணிட்டு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துடுறேன். கடுகு 1/2 ஸ்பூன், ரெண்டு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் கிளாஸ் அளவு வதங்கி வந்திருக்கு. கறிவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுடுறேன். மூணு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். தக்காளி 1 குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு, தக்காளி நல்லா வதங்கி வரணும். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா வதங்கி வந்திருக்கு. ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் 65 மசாலா 1 ஸ்பூன், வீட்டு மிளகாய் தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் 1/2 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன். எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை பொறுமையாக வதக்கி விட்டுடலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்பைசஸ்லாம் நல்லா வதக்கி விட்டாச்சு. அரைச்ச மசாலா விழுதை ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுடலாம். இந்த விழுதை நல்லா வதக்கி விட்டுடணும்.
பட்டாணி ரெடி ஆயிடுச்சு. பட்டாணி வேக வச்ச தண்ணியும் தனியாக பிரித்து வச்சுக்கலாம். பட்டாணி மட்டும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். வாட்டர்லாம் சேர்க்காம அரைச்சி எடுத்துருக்கேன். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம பட்டாணி அரைச்சி வச்சிருக்கோம்ல, அது இதில் ஆட் பண்ணிடலாம். மசாலாவோட பட்டாணியை வதக்கி விட்டுடணும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. பட்டாணி வேக வச்ச வாட்டரோட நார்மல் வாட்டரும் சேர்த்து 4 கப் அளவு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். வெந்து வரட்டும். இட்லி, தோசை, பூரி, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான டிஷ் ரெடி ஆயிடுச்சு. பட்டாணி மசாலா குழம்பு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.